அன்னைக்கு அமாவாசை ராத்திரி 10 மணி இருக்கும். ரோடு காலியா இருந்துச்சு. 4 பக்கமும் இருட்டா இருந்துச்சு. சுரேஷும் சுகந்தாவும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்பமே சொன்னாங்க, இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, என்கிட்ட ஒண்ணுமே பேசாதீங்க. எதுக்காக பயப்படுற சுகந்தா? நான் தான் உன் கூட இருக்கேனே. தினமும் ராத்திரி இந்த மாதிரிதான் வேலையை முடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு கொஞ்ச தூரத்துல போன உடனே அந்த வண்டி நின்னுடுச்சு. 2 பேரும் பைக்ல இருந்து கீழே இறங்கினாங்க. என்ன ஆச்சுங்க? எதனால இந்த பைக் நின்னுச்சு? இந்த இருட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சுகந்தா, பெட்ரோல் இல்லாததுனாலதான் பைக் நின்றுருக்கும். என்ன இது, பெட்ரோல் ஃபுல்லா இருக்கே, அப்புறம் இந்த வண்டி நின்று இருக்கும்? அப்போ ஒரு கார் உங்க முன்னாடி வந்துச்சு. அது ஒரு கார் வருது, அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்கலாம். அவங்க 2 பேரும் அந்த கார் கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. ஆனா அந்த கார் அங்க இருந்து போயிடுச்சு. ச்சே, இந்த உலகத்துல இப்ப எல்லாம் யாருக்குமே உதவி செய்யணும்னு தோன்றதே இல்லை. அப்போ ஒரு கார் அவங்கள நோக்கி வந்துச்சு. அந்த காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு இருந்தா. அந்த பொண்ணு மேடம், எங்களுக்கு லிஃப்ட் தரீங்களா? சரி, உள்ளே வாங்க. அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கார் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு இந்த ராத்திரியில உங்களுக்கு கார் ஓட்டுறதுல பயமாவே இல்லையா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்க. இந்த பொண்ணோட கண்ணு சிவப்பா மாற ஆரம்பிச்சது. உண்மையிலே அவ ஒரு பேய். அது தெரியாம அவங்க 2 பேரும் அவகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்னோட மனைவி ரொம்ப பயந்து போயிட்டா, பேய் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆமா, இங்க பேய் இருக்கு, மோகினி பேய். அதை கேட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. என்ன, மோகினி பேயா? அது என்ன பேய்? திருமணத்துக்கு முன்னாடியோ இல்ல தீராத ஆசைகள்னால இறந்து போற பெண்கள் எல்லாருமே மோகினி பேயா மாறி இந்த மாதிரி இருட்டுல திரிவாங்க. அவங்க 2 பேரும் பயந்து போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இத எல்லாத்தையும் அந்த பேய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கண்ணாடி வழியா இத பார்த்த அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோவத்துல ஒரு மாதிரி சத்தம் விட ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க 2 பேரையும் அதுக்கு ஏதாவது பண்ணி கொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்ச தூரம் போச்சு, ஒரு இடம் வந்துச்சு. சுரேஷ், மேடம், நான் உங்களோட பிளேஸ் வந்துடுச்சு, இங்க நிறுத்துவீங்களா காரை? ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம காரை ஓட்டி போயிட்டே இருந்தா. மேடம், காரு கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் அப்படின்னு பின்னாடி இருந்து அவங்க 2 பேரும் சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு இப்போ முழுசா பேயா மாறிட்டா. பேயா மாறின அவ சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான். ஐயோ பேய், எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, எங்களை விட்டுரு. நான் தான் மோகினி பேய். ஏன் முன்னாடியே நீங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறீங்களா? நான் உங்களை இப்ப கொல்ல போறேன் அப்படின்னு உயரமான ஒரு இடத்துல இருந்து கீழே காரை தள்ளிடுச்சு.